பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், அண்மை காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து முரண்பட்ட செய்திகளையே நாட்டு மக்களிடத்திலே பரப்பி கொண்டிருக்கிறார். எம்மை பொறுத்தவரை பட்டியல் பிரிவு சமுதாயத்திலிருந்து அரசியலுக்கு வந்து ஒரு இயக்கத்தை அல்லது கட்சியை கட்டி அமைத்து அரசியல் செய்கின்ற எந்த தலைவர்களையும் விமர்சனம் செய்வதில்லை. ஏனென்று சொன்னால், அடித்தட்டிலிருந்து ஒரு அரசியல் அமைப்பை கட்டி எழுப்பி ஒரு தலைவராக மிளர்ந்து நாடு முழுவதும் அறிமுகமான அந்த நிலை என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகும், அதாவது பேரீட்டமாகும். உதாரணத்திற்கு, வலிமைமிக்க சமுதாயத்தின் தலைவராக இருந்த அந்த காலத்திலே, விடுதலை போராட்ட காலகட்டத்திலே, மதிப்புக்குரிய மறைந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் கூட ஒரு அரசியல் தலைவராக, எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக வர இயலவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் இந்திய விடுதலை போராட்ட காலகட்டத்திலே மாபெரும் தலைவராக உருவாகினார் என்று சொன்னால், அவருடைய அந்த விடுதலை போராட்ட பேரிக பெரு உணர்வு, அவருக்கு சாதி கிடையாது, சமயம் கிடையாது, தமிழன் என்று கூட அவர் சொல்ல மாட்டார், இந்தியன் என்ற அந்த அடிப்படையிலே தான் அவர் மாபெரும் தலைவராக உருவாகி இந்த நாட்டின் முதலமைச்சரானார். அதே போல சமுதாயம் என்று சொன்னால், சமுதாயத்தை தட்டி எழுப்பி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவராக ஒருவர் உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால், அது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர், தலைவர், சமநீதி சமூக நீதி போராளி, தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஒருவர் தான். வேற எவருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை, திறமை இல்லை, ஆற்றல் இல்லை. அவர் ஒருவர் தான் 80லிருந்து 87லிருந்து வன்னியகுல மக்களை அணிதிரட்டி மாபெரும் அரசியல் இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி இன்றைக்கும் தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியா முழுவதும் மதிக்கத்தக்க ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு ஜனநாயக தலைவராக இன்றைக்கு மிளர்ந்து கொண்டிருக்கிறார். வேறு எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் அரசியலின் அடிப்படையில் தான், அது இந்திய தேசிய அரசியலாக இருக்கட்டும், அல்லது திராவிட தேசிய அரசியலாக இருக்கட்டும், அல்லது தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும். எனவேதான் அந்த அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களை பற்றியோ, அல்லது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் பற்றியோ, அல்லது புதிய தமிழகத்துடைய கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி, இப்படிப்பட்டவர்கள் நாம் விமர்சனம் செய்வதில்லை. ஆனால் இப்பொழுது அண்மை காலமாக தொல் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படுத்துகிற எல்லா செய்திகளும் தமிழ் தேசிய மாநாடு போடுகிறோம் என்று சொல்கிறார், அது வேறு. ஆனால் அவர் வெளிப்படுத்துகிற எல்லா செய்திகளும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் வந்திருக்கு. ஒரு செய்தி அண்மையிலே இந்த உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கடும் எதிர்ப்பை தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். தமிழீழ விடுதலை போராட்ட இயக்க தலைவர், தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் 1985 காலகட்டத்திலே மதிவதனி அவர்களை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். மதிவதனி வேறு குடி, தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் வேறு குடி. அவர் எந்த குடி என்பதை எவர் சொன்னாலும் நம்ப முடியாது. அவரோடு மிக நெருக்கமாக இருந்து அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட தமிழர் தேசிய இயக்க தலைவரைய பழனிடுமாறன் தான் சொல்ல முடியும். அவர்தான் சொன்னார், தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனை எல்லோரும் தமிழ் குடிகளிலே உயர்ந்த குடி என்ற செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், கருதி கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அவர் அப்படி பார்த்தால் மிக மிக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், மற்ற எல்லோரும் சைவ வெள்ளாளர் குடியை சார்ந்தவர்கள் என்று அவரே வெளிப்படுத்திக்கிறார். ஆவணம் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த திருமணம் எப்படி நடந்தது, அந்த காலகட்டத்திலே தேசிய தலைவரோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்களில்
நானும் ஒருவன். சென்னையிலே அடையார் இந்திரா நகரிலே. அப்பொழுதுதான் நம்முடைய அன்பு தம்பி திருமாவளவன் சட்டக்கல்லூரி மாணவராக அங்கே மாணவர்களுடன் வருவதையும் போறதை நானே பார்த்திருக்கிறேன். அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் 18 பேரை தன்னுடைய சாதி மறுப்பு காதல் திருமணத்திற்காக சுட்டு கொண்டேன் என்று இவரிடம் சொன்னதாக, எவரிடம்? தொல் திருமாவளவனிடம் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் சொன்னதாக இவர் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிற செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால், நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் சொல்றாரு இல்லையா, எனக்கு அண்ணன் ஆமக்கறி வைத்தாரு, எனக்கு அண்ணன் இட்லி கறி வைத்தாரு, எனக்கு அண்ணன் மான் ஊறுகாய் என்னை சாப்பிட சொன்னாரு. அப்பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே அண்ணன் எனக்கு பின்னாலே ஒரு உளவுத்துறை ஆளை நிறுத்தி இருந்தாரு. எதற்கு என்று கேட்டால், எத்தனை முறை நான் உணவு எடுத்து சாப்பிடுகிறேன், அதாவது எத்தனை உருண்டை சாப்பிடுகிறேன், அந்த உருண்டையில் எத்தனை பருக்கைகள் இருந்தது, எத்தனை முறை கத்தரிக்காயை தொட்டுக்கொண்டேன், எத்தனை முறை ஊறுகாய் தொட்டுக்கொண்டேன், எத்தனை முறை அவரைக்காய் தொட்டுக்கொண்டேன் என்று குறிப்பு எடுத்துக்கொண்டே இருந்தார் என்று சொல்லுகிறார் பாருங்க. அந்த மாதிரிதான் இதுவும் ஒரு செய்தியாக இருக்க முடியும். நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு சென்ற காலகட்டம் எனக்கும் தெரியும். அவர் எப்படி போனாரு, ஏன் போனாரு, எங்க அங்க என்னென்ன பணிகள் செய்தார், எல்லா செய்தியும் எங்களுக்கும் தெரியும். 2008ஆம் ஆண்டுதான் அவர் ஈழத்துக்கு சென்றார். 2007 நவம்பரிலே தமிழில விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சுப தமிழ் செலவன் சிங்கள இனவரி இராணுவத்தினர் வான்வழியாக அவர் இருக்கிற இடத்தை கண்டறிந்து குண்டு போட்டு கொலை செய்து விட்டார்கள். அதிலிருந்து போர் தொடங்கிவிட்டது. ஆக உச்சபட்ச போர் 2008ஆம் ஆண்டு தொடக்கத்திலே தொடங்கிவிட்டது. அந்த போர் தொடங்கின அந்த காலகட்டத்தில் போன சீமானுக்கு இட்லி கறி, ஆமைக்கறி, எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் தலைவர் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன், எவ்வளவு பெரிய பேர் ஈகத்துக்கு சொந்தக்காரர், எவ்வளவு பெரிய பெரும் வீரத்துக்கு சொந்தக்காரர். கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால விடுதலை போராட்டம், இதுல 19 ஆண்டு காலம் தமிழ் ஈழ நாட்டை தனி நாடாக பெற்று புலிக்கொடியை பறக்க விட்டவர். தரைப்படை, கடற்படை, வான்படை, தற்கொலைப்படை என்று 4 படைகளை கட்டி அமைத்த பெருமா வீரன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை நம்முடைய அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் ஆமகிரி தந்தாரு, இட்லி கறி தந்தாரு, மான் ஊறுகாய் தந்தார் என்று அவருடைய அந்த உயர்ந்த மாமனிதரை சடசடவென்று சரிக்கிறது போல சொல்லுகிறதை போல விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய காதல் திருமணத்திற்காக அவர்கள் 12 மாணவிகள் தமிழீழ விடுதலை ஆதரித்து யாழ் பல்கலைக்கழக மாணவிகள் பட்டினி போராட்டம் இருந்தார்கள். 4 நாட்கள் இயக்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. பிறகு அவர்களை சிங்கள ராணுவம் கைது செய்யக்கூடிய ஒரு நிலையை தன்னுடைய உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்டு அவர்களை அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் கொண்டு வந்த இடத்திலே எல்லோரும் மனிதர்கள் தான் என்ற அடிப்படையிலே நம்முடைய மதிப்பிற்குரிய அந்நியார் மதிவதனி அவர்களுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு இந்த போராட்ட களத்திலே நான் உங்களுக்கு எல்லா வகையிலும் தோள் கொடுத்து துணை நிற்பேன், பக்க வலிமையாக நிற்பேன் என்ற அடிப்படையிலே திருமணம் நடந்தது. இங்கேதான் நடந்தது. நம்முடைய திருக்கழுகுன்றம் அந்த முருகன் கோவிலிலே நாங்கள் எல்லாம் திருமணத்துக்கு வருகிறோம் என்று எவரையும் வரக்கூடாது என்று விட்டார். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிருக்குயிராக நேசித்த தலைவர் நெடுமாறனை வர வேண்டான்ட்டாரு. அவரும் அவருடைய தோழர்கள் 4 பேர் மட்டும்தான். நாங்கெல்லாம் அவருக்கு தெரியாம அந்த தாலிக்கு தரையில கோரம்பாயை விரித்து உட்கார்ந்து தாலி கட்டினார். கேபி என்கின்ற இப்ப பேசப்பட்ட சர்ச்சைக்குரிய இயக்கத்தை ஒரு மனிதர் தான் தேசிய தலைவர் பக்கத்துல மாப்பிள்ளை தோழனாக இருந்தார். நாங்க எட்டி இருந்து பார்த்தோம். பார்த்து விட்டு அதுக்கு பிறகு அவருக்கு தெரியாமலே சென்னைக்கு வந்து அடுத்த நாள் நம்ம ஐயா பல நெடுமாறன் அவர்களுடைய இல்லத்திலே அவர்களுக்கு விருந்து நடந்து அதிலே கலந்து கொண்டோம். இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது தன்னுடைய காதல் திருமணத்திற்காக, சாதி மறுப்பு திருமணத்திற்காக 18 பேரை சுட்டு கொன்றேன் என்று சொன்னார் என்று வாய் புளித்ததோ மாங்காய் புளித்தது என்று திருமாவளவன் அவர்களை நீங்க சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? நீங்கள் எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும்?
இன்றைக்கு ராஜராஜ சோழன் பெயர் தமிழா, ராஜேந்திர சோழன் பெயர் தமிழா என்கின்ற ஒரு புதிய விவாதத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் பயணிக்கிற அந்த சமயம் என்பது சிங்கள இனவரியின் பௌத்த சமயத்தை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நேர் எதிரான வழிபாடுதான் சைவ சமயம், சிவ வழிபாடு. அருள்மொழிவர்மனும் அவர் அருந்தவ புதல்வர் உலக மாவீரன் அரசேந்திர சோழனும் சிவ வழிபாட்டில் ஓரி திளைத்தவர்கள், தமிழ் வழிபாட்டில் ஓரி திளைத்தவர்கள். அவர்கள் 2 பேரும் கேட்கிறீங்க. சரி, நாங்கள் கேட்கிறோம். அண்மையில இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கங்கைகொண்ட சோழபுரத்தில் வந்து அரசேந்திர சோழன் என்ற அந்த மாவீரருக்கு விழா எடுத்து பாடும்போது நீங்க பக்கத்துல தானே இருந்தீங்க. அன்றைக்கு சொல்லக்கூடாதா ராஜேந்திர சோழன் பெயர் தமிழ் இல்லை, ராஜராஜ சோழன் பெயர் தமிழ் இல்லை என்று? அன்றைக்கு நரேந்திர மோடியை விட வானளாவிய அளவிலே அரசேந்திர சோழனுடைய புகழை பேசிவிட்டு இன்றைக்கு கேட்கிறீர்களே, நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் பயன்படுத்துகிற தலித் என்று சொல் தமிழ் சொல்ல, தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்த தலித் பயன்படுமா? இன்றைக்கு எங்கள் கட்சி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை தலைவராக ஐயா ஈவேராவா வச்சிருக்கிறாங்க, அண்ணல் அம்பேத்கரை வச்சிருக்கிறாங்க, கார்ல் மார்க்ஸ் வச்சிருக்கிறாங்க. அது வேறு செய்தி. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கருக்கு நிகரான தலைவர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்தாங்க? அது இரட்டைமலை சீனிவாசனாக இருக்கலாம், அல்லது அயோத்திதாச பண்டிதராக இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா அவர்களெல்லாம் விட்டு அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்களே, நீங்க நாளைக்கு போட போகிற தமிழ் தேசிய மாநாட்டுக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் எந்த தொடர்பும் உண்டா? நீங்கள் அரசேந்திர சோழன் பெயரையும் அருள்மொழிவர்மன் பெயரையும் ராஜராஜ சோழன் பெயர் வடமொழி எத்தனையோ பேருக்கு 48 பேருக்கு மேல இருக்கு பட்டப்பெயர் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ் தேசிய உணர்வுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து உங்களை கேட்கின்றோம். தலித் என்கின்ற பெயர் தமிழ் பெயர், அதைத்தான் நீங்க சொல்றீங்க. இந்தியா முழுவதும் தலித்துகளை அண்ணல் அம்பேத்கர் அவர்களாலே இந்தியா முழுவதும் தலித்துகளை ஒன்று சேர்க்க முடியல. அம்பேத்கர் தனிநாடு கேட்கலாம் என்று பார்த்தார். ஆனால் மொழிவெளி தேசிய உணர்வு அதுக்கு குறுக்கே நின்றது. அது இயலாது என்று விட்டுதான் வலிமைமிக்க இந்தியா என்று மொழிவெளி தேசிய இனங்களின் தன்னுரிமையை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அந்த ஜவஹர்லால் நேரு அவர்களே வலிமைமிக்க இந்தியா என்ற நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு அண்ணல் அம்பேத்கர் ஒரு காரணம். அவர் அதை எடுத்துக் கொடுத்தார். அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கரை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. சரி, இப்பொழுது கூட்டணி வச்சிருக்கிறீங்க. இடையில செய்திகள் வருது, எங்களுக்கு ஒன்றும் தெரியல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்ன நடக்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா செய்தி வருது, பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் 14 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த நிலைப்பாடு. சரி, அரசேந்திர சோழன் பேர் தமிழ் அல்ல, ராஜராஜ சோழன் பேர் தமிழ் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிடம் என்பது தமிழ் சொல்ல. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய தலைவர் மதிப்புக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் பேர் தமிழ் பெயரா? உதயநிதி ஸ்டாலின் பேர் தமிழ் பெயரா? இந்த தமிழ் பெயர் என்கின்ற உணர்வே அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே, நான் வெளியிட்ட நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சுட்டுங்கள். நீங்க 2004 நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அணுகி ஒரு தொகுதி கேட்டீங்க. அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு நீங்கள் நெருக்கமாக இருந்த அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு கலைஞர் உங்களிடத்திலே சொன்னார், ஐயா ராமதாஸை சந்தித்து பேசுங்க, உங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும். நீங்க உடனே அதற்கு முரணாக எனக்கு தனியாக இலை போட்டு விருந்துறீங்கள் என்று சொன்னால் இன்னொருவர் சாப்பிட்ட அந்த இன்னொருவர் யாரு? ஐயாவை தான் சொல்றீங்க. அந்த ஐயா தானே உங்களை மதுரையிலிருந்து வடக்க அழைத்துட்டு வந்தாரு. மதுரை வட்டத்துல மட்டும் தெரிந்த திருமாவளவனை இன்னொரு அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. அந்த இன்னொருவருக்கு சொந்தக்கான தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான் திருமாவளவர்களே, வாருங்கள் வட தமிழ்நாட்டுக்கு, நாம் இருவரும் கைகோர்த்து நிற்போம், அரசியல் செய்வோம் என்று அழைத்துட்டு வந்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா தானே. உங்களை வைத்து தானே ஆனால் அம்பேத்கர் சிலையை வட தமிழ்நாடு முழுவதும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த ஐயா வந்தா நாங்கள் 14 ஆண்டு காலம் இது தமிழின ஒருமைக்கு எதிரானதா அல்லது உடன்பாடானதா?
இவ்வளவு போராட்டம் நடந்த ஈழத்துல மாண்டு மடிந்தார்கள். முள்ளிவாய்க்கால் 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை கொடுத்தோம். அந்த படுகொலை செய்த ராஜபக்சே போய் நீங்கள் கை கொடுத்துட்டு வந்ததை நாங்கள் பார்க்கலையா? கனிமொழி அவர்களோடு, தாரா பாலு அவர்களோடு, காங்கிரஸ் பேர்வழியோடு கை கொடுத்து விட்டு விருந்து சாப்பிட்டு விட்டு நீங்க வந்தீங்க. அது மட்டுமல்ல, இன்றைய நிலை தமிழீழத்தில் என்ன? தமிழ் இனத்தை கொன்று அழித்த இந்த அனுர திசநாயக்கா கட்சிக்காரன் யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெறுகிறான் நாடாளுமன்றத்துல. நீங்க இங்க வந்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா உள்ளே வந்தால் அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய போடுங்க. என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது உங்கள் உரிமை, உங்கள் கட்சியின் உரிமை. அதில் நாங்கள் குறுக்கிட முடியாது. ஆனால் நீங்கள் எடுக்கிற நிலைப்பாடு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரானதாக இருக்கிறது. அப்புறம் எப்படி தமிழ் தேசிய மாநாடுன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க? நீங்க தானே சொன்னீங்க சீமான பார்த்து, மெய்யான தமிழ் தேசியம் என்றால் இந்தியாவிலிருந்து தனி தமிழ்நாடு கேட்க வேண்டும், அதுதான் தமிழ் தேசியம். சீமான் தனி தமிழ்நாடு கேட்காரா? அவர் அந்த எல்லைக்குள்ளே வரமாட்டாரு. பாரத நாடு பைந்தமிழர் நாடுன்னு அவர் அதுக்குள்ள போயிடுவாரு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தன்னுரிமை அல்லது தமிழ்நாட்டினுடைய விடுதலையை தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் பேசுற மாதிரி நாம் தமிழர் இயக்கம் முன்வச்ச கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சியும் ஆதித்தனாரின் பேரன் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட செந்தமிழ் சீமானம் இன்றைக்கு சொல்ல மாட்டார்கள். சொன்னால் உடனே தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும். அவரும் சொல்ல மாட்டாரு. இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்க தலைவராக இருக்கிற மணியரசன் சொல்ல மாட்டாரு. நீங்க தான் கேட்டீங்க சீமான பார்த்து, தனித்தமிழ்நாடு கோருவது ஒன்றுதான் தமிழ் தேசியம். இன்றைக்கு நீங்க தமிழ் தேசிய மாநாடு போடுறீங்க. அப்ப தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்க போறீங்களா? நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் என்கின்ற என்னுடைய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் அண்ணா சாலை தேவநேய பாவாணர் அரங்கில் அன்றைக்கு பொடாச்சட்டத்தில் விடுதலையான ஐயா பல நெடுமாறன் போன்றவர்கள், பேராசிரியர் சுபவி போன்றவர்கள் முன் இருக்க நீங்க அன்றைக்கு தான் அரசியல் கருத்துக்களை முன்வைத்தீர்கள். இப்பொழுது கேட்கிறோம், ராஜராஜ சோழன் பெயர் தமிழ் பெயர் இல்லை, ராஜேந்திரன் பெயர் தமிழ் பெயர் இல்லை, தேசிய தலைவர் பிரபாகரன் தன்னுடைய காதலுக்காக 18 பேரை சுட்டு கொண்டாண்டு பச்சை பொய்ய சொல்லுகிறீர்களே. தொல் திருமாவளவன் அவர்களே, மனச்சான்றபடி எண்ணி பாருங்கள். கடுமையான கண்டனங்கள் உங்கள் மீது வந்துவிடக் கூடாது என்பதை மிக கவனமாக இருக்கிறோம். அப்படியே கண்ணன் தேர்ந்தால் எங்க ஐயா எங்களை அனுமதிக்க மாட்டார். நீங்க எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை தைலாபுரம் தோட்டத்தின் மீது வைத்திருக்கிறீங்க. எந்த இடத்திலாவது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை உங்களை ஏதாவது ஒரு சிறு விமர்சனம் செய்திருக்கிறாரா? இந்த 15 ஆண்டு காலம் அந்த இளவரசன் திவ்யா அந்த வழக்கில் இருந்து இன்றைய வரைக்கும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை பற்றியோ பாட்டாளி மக்கள் மருத்துவரையே மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எவரும் விமர்சனம் செய்வதில்லை. நீங்கள் தொடர்ந்து தாக்குதலில் தோற்றுக் கொண்டீர்கள். எனவே மனச்சான்றுபடி சிந்தியுங்கள், இல்லையே கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை எச்சரிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.